இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ லவ் பண்ற சரி, எங்க அண்ணா ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்ப வாட்ச் அதை கொடுக்குறீங்களா? எடுத்துக்கோ. டிஷர்ட் என்ன நட்சத்திரா, இப்பவே உனக்கு ஸ்வீட் வாங்கி ஊட்டணும் போல இருக்கு. ஆஹா, காலையிலேயே என் முகத்தை நானே கண்ணாடியில பாத்துக்கிட்டேன் போல. ரொம்பவே ஸ்வீட் நியூஸ் சொல்லிட்டேன். சொல்றா சரி. மாட்டிக்கிட்டீங்கண்ண, நல்ல வசமா மாட்டிக்கிட்டீங்க. உன் மனசுல இருந்த பொண்ணு நாங்க கண்டுபிடிச்சிட்டோமே. மாட்டிக்கிட்டீங்கண்ண, நல்ல வசமா மாட்டிக்கிட்டீங்க. டேய் சரி, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? அண்ணனும் தங்கச்சியும் சிங்கர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டுடியோல போய் பாட வேண்டியதானே. என்கிட்ட பாடி திட்டு வாங்கிக்காதீங்க. அமைதியா இருங்கண்ண. உங்க லவ் ஸ்டோரி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற சந்தோஷத்துல நாங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடிட்டு இருக்கோம். என்னது, என்னுடைய லவ் ஸ்டோரி தெரிஞ்சிருச்சா? அது எப்படி தெரிஞ்சது? ஏன் தெரிஞ்சது, எப்படி தெரிஞ்சதுலாம் இதெல்லாம் கேள்வியே இல்லைண்ணே. நீங்க லவ் பண்ற பொண்ண இந்த வீட்லயே வச்சுக்கிட்டு நாங்க இவ்வளவு நாளா கண்டுபிடிக்காம இருக்கோம் பாருங்க, அதான் கேள்வியே. ஆமா, இவ்ளோ க்ளோஸா நான் உங்க கூட இருந்தோம், ஏன் என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? அத சொல்லுங்க. அது வந்து அத சொன்னா நீ எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவேன்னு தான். அப்படி சொல்லிட்டா எங்க ரெண்டு பேராலையும் ஒண்ணு சேர முடியாதுடா. அப்புறம் ரெண்டு வீட்டுக்கும் சண்டை வந்துருமோன்னு தான் உங்ககிட்ட சொல்லடா. அதுவும் கரெக்ட் தான். என் வாய் வேற கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்காது. என் காதுக்கு வேற விஷயம் வந்துருச்சுன்னா அடுத்த செகண்டே புல்லட் மாதிரி வாயில இருந்து வெளில வந்துரும். தேங்க்ஸ்டா, உன்னை பத்தி நீ கரெக்டா ஒத்துக்கிட்டதுக்கு. சரி சரி, இதுல உங்களுக்கு புரியாத விஷயம் இன்னொன்னு இருக்குன்னு. உங்க லவ் ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது இந்த வீடு முழுக்க தெரியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகாதுங்கிற பயம் இல்லையா? இல்லடா, இப்ப நான் எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கேன். ககன் கூட எதுக்கு சண்டை போடணும்னு உன் மாமாவே பின்வாங்கிட்டாருன்னா ரொம்ப நல்லது. அத விட்டுட்டு பிரச்சனை பண்ணாரு, என் காதலுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஐயோ, நீங்க இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு தான் டென்ஷன் ஆகுதுன்னு. வீட்டுல பெரிய பிரச்சனை எனக்கு போல இருக்கு. ஆமா, மாமா எப்படி தலையிட மாட்டாருன்னு சொல்றீங்க? தலையிட மாட்டாரா? தலையிடட்டும், அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். அத நீயும் பார்க்க தானே போற. அண்ணா அண்ணா அண்ணா, போனை வச்சுட்டாரு. போச்சுடா, அண்ணனுக்குள்ள இருக்கிற ரகட் பாய் வெளில வர ஆரம்பிச்சிட்டான். இத பாக்கும்போது இந்த வீட்ல பெரிய பிரச்சனை வரப்போகுது போல இருக்கே. ஆமாடா, உன் லவ் ஸ்டோரி தெரிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா அண்ணாக்கு ஃபோன் பண்ணா அண்ணா நமக்கே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பண்றாரு. ஆமா,